எவ்ரிவான், வெல்கம் டு சேவியர் வேர்ல்டு. என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சண்டே வீடியோ தான். சண்டே மார்னிங் மாஸுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். வரும்போதே எல்வினை சண்டே கிளாஸில் விட்டுட்டு வந்துட்டோம். வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிளாஸ் முடிஞ்சு அவனை கூப்பிட்றதுக்கு அவங்க தான் போயிருந்தாங்க. போயிட்டு வரும்போதே அப்படி பஜாரில் காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காய்கறி எப்போவுமே நான் சண்டேயே நிறைய வாங்க மாட்டேன். ரெகுலர் யூஸுக்கு என்ன தேவையோ மோஸ்ட்லி வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகாய் இது மட்டும் சண்டே வாங்குறது. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் செவ்வாய்க்கிழமை தான் வாங்குவேன். ஏன்னா எங்கள் ஊரில் செவ்வாய் வெள்ளி காய்கறி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சண்டேயே மொத்தமாக எல்லா காய்கறியும் வாங்கி போட்டால் நான் ஃப்ரைடே வர அதை ஒன்றா எடுத்து சமைக்கும்போது எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற காய்கறி மட்டும் வாங்கிட்டு செவ்வாய் வெள்ளி எங்கள் ஊரில் காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சமயம் மற்ற சைடிஷ்க்கு வைக்க வேண்டிய பொரியலுக்கு வைக்க வேண்டிய காய்கறி எல்லாமே வாங்கிடுவேன். இந்த வீக் பொரியலுக்கு டெய்லி ஒரு காய்கறி யூஸ் பண்ணால் அதை நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ண மாட்டேன். வேறு காய்கறி அப்படி மாற்றிக்கிறோம். அப்படி சாப்பிடும்போது நமக்கு எல்லா காய்கறியில் உள்ள சத்துமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் எல்வினும் காய்கறி சாப்பிட இப்போ பழக ஆரம்பிச்சிருக்கான். ஸ்டார்டிங்லலாம் வெறும் சோறு மட்டும்தான் கேட்பான். குழம்பு கூட வேண்டாமா, சோறு மட்டும் தா அப்படின்ட்டு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது உருளைக்கிழங்கு, முட்டை. இது ரெண்டும் தான் அவன் மோஸ்ட்லி கேட்பான் வெறும் சோறு வச்சு. ஸோ அவனை பழக்கிறதுக்காண்டியே இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வாரத்தில் 4 நாள் ஏதாவது ஒரு காய்கறி கண்டிப்பாக ஆட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ கொஞ்சம் காய்கறிலாம் சாப்பிட பழகிட்டு வாரான். இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று பக்கத்துலேயே வச்சுக்கிடுவேன். இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். இது நம்ம காய்கறி கட் பண்ணும்போது இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கிட்டா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி காய்கறி கட் பண்ணும்போது அதோட வேஸ்ட்டெல்லாம் தரையிலெல்லாம் போட மாட்டேன். இந்த மாதிரி பாக்ஸில் யூஸ் பண்ணுவேன். ஒருத்தன் பின்னாடி இருந்து உருண்டிக்கிட்டே வாரான். ஏன்னா இன்றைக்கி கரண்ட் இல்லை, சண்டே. என்னன்னு தெரில, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியும் இப்படி தான் கரண்ட் இல்லாமல் போயிட்டு சண்டே. ஸோ என்ன பண்ண, செல்லை எடுக்கலாமா, டிவியும் பார்க்க முடியாதே அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். மோஸ்ட்லி செல் அவனுக்கு அவ்வளவா கொடுக்க மாட்டேன். கொடுப்பேன், ஆனால் இப்போ டைமிங் வந்து கம்மியாக கொடுப்பேன். ஸோ வெளியே போய் சைக்கிள் ஓட்டு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஸோ அவனை வெளியே போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்குள்ளே நம்மளும் சமையல் வேலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சமையலுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கரண்ட்டு இல்லாதனால தேங்காய்லாம் அரைச்சி வைக்க முடியாது அப்படின்ட்டு தேங்காய் இல்லாமல் தான் மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். யூஸ்வலாக தேங்காய் அரைக்கும் போதே அதில் வந்து பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிடுவேன். இன்றைக்கி அப்படி பண்ண முடியாதனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போடும்போதே பெருஞ்சீரகம் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். யூஸ்வலாகவே பெருஞ்சீரகம் வந்து நான் தாளிக்கும் போதும் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன், தேங்காய் அரைக்கும் போதும் ஆட் பண்ணுவேன். தாளிக்கும் போது நம்ம பெருஞ்சீரகம் இதை ஆட் பண்ணும்போது பெருஞ்சீரகமும் சீரகமும் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக அந்த ஸ்மெல் நமக்கு நல்லா இருக்கும் அந்த எண்ணெயில் பொரியும் போது. ஸோ அது நமக்கு வந்து குழம்புக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் மட்டும் இல்லாமல் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேங்காய் அரைக்க முடியாதனால எல்லாமே அதிலே தான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி எல்லாமே இல்லைனா தேங்காய் அரைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். ஸோ வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்காக உப்பு, மஞ்சள்தூள் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் தெரிச்ச மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அந்த இஞ்சி எண்ணெயில் போட்டு வதக்கும் போது. ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடும், வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடும். ஸோ பண்ணிவிட்டு அப்புறம் மட்டன் போட்டுட்டு மசாலாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் தான் ஆட் பண்ணுவேன். இதுலேயே எல்லாமே போட்டிருப்பேன். இப்போது நான் போடுறது வந்து மட்டன் மசாலா தான். இது மோஸ்ட்லி இருந்தால் ஆட் பண்ணுவேன், இல்லைன்னா அப்படியே விட்டுருவேன். வீட்டில் உள்ள மசாலாவே ஆட் பண்ணுவேன். ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி மசாலா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தா அது கறியிலலாம் அந்த மசாலா நல்லா பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாதனால கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றி, காரம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால. ஸோ தேங்காய் போட்டால் அந்த காரம் கம்மியாயிரும். இது தேங்காய் இல்லாதனால காரம் இருக்கக்கூடாதுன்னு அப்படியே ஊற்றி வச்சிட்டேன். ஸோ எங்கடா இவன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தவன் ஆளை காணவேன்னு பார்த்தா சைக்கிள் மட்டும் நிற்கி, அவன் பார்த்தா பக்கத்து தெருவில் போய் இந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன், இந்த பையன் கூட நின்று விளாண்டுட்டு இருக்கான். சரி அவனுக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. ஸோ அவன் அவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிரிக்கெட் விளாட்றான். ஸோ அவனை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. பவுலிங் போடுறதை பாருங்களேன், காமெடியாக இருக்குது. இப்போது படக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டார்.
தண்ணி குடிக்கணுமா. பவுலிங் போட்டு ரொம்ப டயர்டாயிட்டாருன்னு நினைக்கேன். எங்கே இவ பிடிச்சி உள்ளே வச்சிருவாளோன்னு பயத்தில் கடகடான்னு தண்ணி குடிச்சிட்டு ஓடுறான். ஸோ அப்புறம் வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து பொடி போட்டு பண்ணாமல் நாகர்கோவில் ஸ்டைலில் சிக்கன் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, அது இல்லைன்னா நீங்கள் தனியாக கூட வத்தல் தூள், தனியாக தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகத்தூள், கரம் மசாலா, இது நான் காரத்துக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே போட்டு கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணுங்கள். பெப்பரும் ஆட் பண்ணி லெமன் லைட்டாக புளிஞ்சு விடுங்க. உப்பு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம், ஏன்னா கடையில் வாங்குகிற மசாலாலாம் அதிலே உப்பு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணி லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ் வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு நாகர்கோயிலில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உண்டு. ஸோ அவங்ககிட்ட வந்து இப்படி இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு நம்ம நார்மலாக கேட்போம்ல பேசும்போது, அப்படி கேட்கும்போது தான் அவங்ககிட்ட நான் இன்றைக்கி சிக்கன் 65 பவுடர் இல்லைக்கா, ஸோ என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பவுடர் இல்லைன்னா என்ன, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்போவுமே அந்த சிக்கன் 65 பவுடரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து சிக்கன் வந்து பொரிப்பேன். அந்த பவுடர் இல்லைன்னா அன்றைக்கி சிக்கன் பண்ண மாட்டேன். மெனக்கெட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் குழம்பும் ரெடி ஆகிட்டா அப்படின்னு பார்த்தேன். குழம்பு ரெடி ஆகிட்டு சைட்லேயும் அப்படியே சிக்கனும் ட்ரை ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து கிரேவியாக நம்ம பண்ணக்கூடாது. நல்லா ரோஸ்ட்டாக பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு அந்த எல்லா மசாலாவுமே நல்லா ட்ரை ஆகும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் இது ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சிக்கன் நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணலாம், இல்லை நீல வாக்கில் கூட எப்படினாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரையாக குக் பண்ணி வச்ச அந்த சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டா போதும், நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கனுக்கு எப்போவுமே தயிர் ஆட் பண்ணுறதை விட லெமன் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் ஆறுனதுக்கப்புறமும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.